மலேசியா ஒரு ஜாப், இங்கேயும் வேர் ஹவுஸ் ரிலேட்டட் தான். வேர் ஹவுஸ், ஃபேக்ட்ரி, சூப்பர் மார்க்கெட். மலேசியா ஃபாஸ்ட்டாக போகலாம். மலேசியாவில் 3 விதமாக இருக்குது. ஒன்று இங்கேயே ஒர்க் பெர்மிட் அடித்து போகிறது, 2வது காலிங் விசாவில் இறங்கி அங்கே பெர்மிட் அடிக்கிறது, 3வது இ விசாவில் போகிறது. ஓகே, இ விசாவில் தான் அதிகமாக போகிறாங்க, இறங்குறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. சிலவங்களுக்கு பெர்மிட் மாறி கிடைக்குது, சிலவங்களை மாறாமலே வருஷக்கணக்கை ஓட்டிட்டு வரும்போது பெனால்ட்டி கட்டிட்டு வராங்க. சிலவங்க அதை பற்றி அது என்னன்னே தெரியாது, நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் வேலை செய்கிறோன்னா அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் போகுது. இதில் நம்ம பண்ணுறது காலிங் விசா, அதாவது அங்கே எம்ப்ளாய்மெண்ட், அதுக்குள்ளே காலிங் விசாவில் இறங்கினா நிறைய அங்கே எம்ப்ளாய்மெண்ட் அடிச்சே தீர்வாங்க. மேக்ஸிமம் 2 months ஆகும், 3 months ஆகும், அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. இ விசாவில் நாங்கள் ஜாஸ்தி பண்ணுறது, அப்படி பண்ணால் சொல்லிட்டு தான் பண்ணுவோம். இ விசாவில் பண்ணால் 90 ரூபாயில் போயிடலாம். காலிங் விசா எம்ப்ளாய்மெண்ட் இதில் போனால் 1.20 ஆகுது. இதான் அதில் மேட்ரு. இப்போ பாருங்கள், மலேசியா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. மற்றபடி நிறைய தெரியாதவங்க தான் போவாங்க, ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க மறுபடியும் மலேசியா போகிறது இல்லை. அப்படியே அவங்க போனோம்னா அங்கே ஏதாவது விட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டாங்க ஆள் இருப்பாங்க, இல்லைனா அவங்க நல்ல சேலரி இருந்துருக்கும், இல்லைனா சொந்தமாக கடை வச்சிருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனா எப்படி சம்பாதிக்கணும்னு அங்கே தெரியும், அதனால தான் திருப்பி போவாங்க. இல்லைனா போனவங்களே திருப்பி அங்கே போக மாட்டாங்க இல்லையா? எல்லாம் அப்படித்தான், முதல்ல போயிடுறது, அப்புறம் வேணாண்டா இந்த ஊரே வேணாம். சிங்கப்பூர் அப்படித்தான், சிங்கப்பூர் போயிடுவான். அங்கே போயிட்டு ஏன்டா இவ்வளோ சூடு, ஏன்டா இங்கே வந்த பேசாம இந்த காசா கட்டி தான் நம்ம ஷெங்கன் கண்ட்ரி போயிருந்துருக்கலாமேன்னு. அப்படித்தான் இக்கரைக்கு அக்கறை போச்சு. அதே மாதிரி ஸோ மலேசியாவுக்கு இப்போ ஏன் கொடுக்குறோன்னா, நம்ம நண்பர்கள் அங்கேருந்து நமக்கு வேக்கண்ட் கொடுக்குறாங்க, சார் அனுப்பு சார், நாங்கள் இறக்கி நாங்கள் வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குறோம், தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பட்ஜெட் அப்படி தான். அதாவது இந்த விசா 3 வகையாக இருக்குது. இ விசா பட்டா 90 ரூபாயில் இறங்கிடலாம். இ விசானா வந்து சிம்பிளாக கிடச்சிடும், அப் அண்ட் டவுன் டிக்கெட்டை போட்டு இறக்கிவிடும், அவனுக்குள்ளே காசை கொடுத்துருவோம், அவருக்கு கொண்டு எங்கேயாவது வேலைக்கு வச்சிருவான், வச்சுட்டு அவன் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் கழிச்சு அவன் பெர்மிட் அடிக்கிறான். சில இடங்கள்ல மலேசியாவில் சிட்டி தாண்டி கூட்டா எந்த நாதியும் எட்டி பார்ப்பு இல்லை, நீ ஒர்க் பெர்மிட்ல இருக்கிறியா இல்லையா, விசா இருக்கா இல்லையா பார்க்கறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கு. நம்ம காலி விசால அனுப்புறோம். காலி விசானா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டோட பேஸ், தைரியமா நீங்க பண்ணலாம். அந்த ஜாப் என்ன? ஓகே, இதுல கார் பாலிஷ் இருக்கு, வேர் ஹவுஸ் ஹெல்ப்பர் இருக்கு, ஃபேக்டரி ஒர்க்கர் இருக்கு, அப்படின்னு வேரியஸ் டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஓவர் டைம் இருக்கு. ஓகே, ஃப்ரீ ஃபுட் அகாமடேஷன் சில இடத்துல கொடுக்குறாங்க, சில இடத்துல அலவுன்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? இதில் அதாவது சேலரி இப்போ மலேசியா ரிங்கெட் வந்து 22 ரூபா ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரிங்கெட்டு. சாரி, ஆமாம் மலேசியன் 21 ரூபா ஏதோ நினைக்கிறேன். அப்போது 40,000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம் வரும். அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு மலேசியன் ரிங்கெட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதில் அப்படி சொல்லியிருக்கு என்ன ரேட்டுன்னு. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணி நம்ம போனோம். சிலவங்க போவாங்க, ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க அங்கே இருக்காங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்க கூப்பிட்டாங்க, நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், என் பட்ஜெட்டும் கம்மி. அதாவது பட்ஜெட் 90 ரூபாயிலேருந்து 1.30 வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே என்ன விசா கிடைக்குதோ அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு ஆகும். இதுக்கு அட்வான்ஸ் தேவையில்லை, பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்கனாலே போதும், செஞ்சு தருவோம். பேலன்ஸ் ஏர்போர்ட்டில் சவுத் சென்னை ஃப்ளைட் கொடுப்போம், இல்லைனா திருச்சி ஃப்ளைட் கொடுப்போம். ஓகே, நீங்கள் ஏறி போகும்போது பேமெண்ட் கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் பத்திரமா போய் இறங்கிக்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி பேசிக்கங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நன்றி.